ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முந்திரி கொத்து ரெசிபி தாங்க. இது நாகர்கோவில் ஸ்பெஷல். ஸோ அது வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு ஒரு 7-8 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா கொரகொரப்பாக ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெல்லம் உடச்சி போட்டு நல்லா வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு பாசிப்பயிறு அது கூட சேர்ந்து நல்லா வெந்துடும் இன்னும் நல்லா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு இதுக்குள்ள இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டோன்னா இறுகிடும். அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மாவு டிப்பிங்க்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ஸ் ரெடி பண்ணி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான முந்திரி கொத்து டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்காக. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம இதில் வந்து மைதா லேஸாக தான் கோட்டிங் ஆகுது. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது ஒன்று. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.